குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பெரிய காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஓங்கியே உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர். ஓங்கியே உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, தேவனாலே கூடாத காரியம் என்ன உண்டு? ஒன்றுமில்லை. இப்பொழுது பாடினோம், கடினமானது உமக்கு எதுவுமே இல்லை. உண்மைதானே? ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வலது கரத்தினாலே பராக்கிரமம் செய்கிற ஆண்டவர், தன் வார்த்தையினாலே பராக்கிரமம் செய்கிற ஆண்டவர். அவர் சொல்ல சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் நடக்க வேண்டுமானால், ஆசீர்வாதங்கள் நடக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரை உயர்த்த வேண்டும், அவருடைய வல்லமைகளை சொல்ல வேண்டும். உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, கடினமானது ஒன்றுமே இல்லப்பா, எல்லாமே உமக்கு லேசான காரியம் என்று நாம் ஆண்டவரை புகழும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது, நாம் என்னதான் ஆண்டவரை புகழ்ந்து பாடி தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நாம் நம்பினாலும் அற்புதங்களை செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கிய காரியம். நாம் ஜெபிப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, ஆலயத்திற்கு நினைத்தால் போவதே இல்லை, பரிசுத்தமாய் வாழ்வதில்லை, மதுபானத்தை விடவில்லை, சினிமாவை விடவில்லை, டிவி சீரியலை விடவில்லை, சிகரெட்டை விடவில்லை. இதெல்லாம் வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு கடினமானது உமக்கு எதுவுமே இல்லை என்று 1000 கோடி முறை நீங்கள் பாடினாலும் அற்புதங்கள் நடக்காது என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள், உங்களை சுத்தமானாய் காத்துக்கொள்ளுங்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வேத வார்த்தைக்கு நடுங்கி ஜீவிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது என் ஆண்டவர் முடியாதவைகளை முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா! எதையெல்லாம் முடியாது என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் முடிய பண்ணுவார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை நிறைவாய் மாற்றுவார். உங்களுக்கு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் வனாந்தரத்தை ஏதனை போல மாற்றுவார். உங்களுக்கு அசந்து போன வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாய் என் ஆண்டவர் மாற்றுவார். வறண்டு கடக்கிற உங்கள் வாழ்க்கையை, சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா! ஆகவே இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ எனக்கு உதவி செய்யும். என் பார்வைகள், என் வார்த்தைகள், என் செயல்கள், என் நடக்கைகள், நான் பண்ணுகிற அலங்காரங்கள், நான் போடுகிற ஆடைகள் முதற்கொண்டு என் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை போதித்து நடத்தும் என்று அர்ப்பணியுங்கள். அப்பொழுது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கு தடையா இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து சகல நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் கேட்டீரப்பா.
ஒன்றும் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாம் உம்மாலே கூடும், எல்லாம் உம்மாலே கூடும். இந்த காலை வேளையிலே உன் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுக்க உம்மாலே கூடும். திருமண வயதை தாண்டியும் இனி திருமணம் நடக்காதோ என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்க உம்மாலே கூடும். திருமணம் ஆகி 7 வருடம் 8 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லையே, இனி குழந்தை கிடைக்குமா என்று இயங்குகிற பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க உம்மாலே கூடும். ஆண்டவரே, இத்தனை லட்சம் கடன் இருக்கிறதே, இதை அடைக்க முடியுமா என்று பயந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடன்களை அடைக்க உம்மாலே கூடும். சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் எல்லா அற்புதங்களையும் செய்ய வல்லமையுள்ளவர், எல்லா நோய்களையும் குணமாக்க வல்லமையுள்ளவர், எல்லா தடைகளையும் நொறுக்கி போட நீர் வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து பிள்ளைகளுடைய அன்றொரு வேதனைகளை மாற்றி சந்தோஷப்படுத்தும். உமக்கு பிரியமாய் வாழ நீ கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.